வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். லிடியன் சர்வதேச பியானோ கலைஞனாக வளர வேண்டும் என்று இசையமைப்பாளர் AR ரகுமான் வாழ்த்து தெரிவித்தார். மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் 40 தொகுதிகளையும் கைப்பற்றும் என தேமுதிக துணை செயலாளர் LK சுதீஷ் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். பிரபல ஆங்கில நாளேடான டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிற்கு அவர் அளித்துள்ள நேர்காணலில் இதனை கூறியிருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் இணைந்தது பற்றிய கேள்விக்கு தேமுதிகவின் எண்ணங்களுடன் ஒத்துப்போகக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று LK சுதீஷ் கூறியிருக்கிறார். அண்மையில் திமுக ஒரு மோசமான அரசியல் விளையாட்டை நடத்தியதாக அவர் விமர்சித்திருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தாமதமாக இணைந்ததற்கு காரணம் என்ன என்ற கேள்விக்கு தொகுதிகளை எண்ணிக்கையே தாமதத்திற்கு காரணம் என்று அவர் கூறியிருக்கிறார். இருப்பினும் தொகுதிகளை தேர்வு செய்வதில் மிக கவனமாக இருந்ததாக குறிப்பிட்டுள்ள LK சுதீஷ், தாங்கள் கேட்ட தொகுதிகளின் எண்ணிக்கை கிடைக்காவிட்டாலும் தேர்வு செய்த தொகுதிகள் கிடைத்திருப்பதில் மகிழ்ச்சி என்று தெரிவித்திருக்கிறார். கருத்து வேற்றுமை உள்ள கட்சிகள் உங்கள் அணியில் உள்ளதால் மக்களின் நம்பிக்கையை பெற முடியுமா என்ற கேள்விக்கு தவறு செய்யும் போது தட்டி கேட்பதும் நன்மை விளைந்தால் தட்டி கொடுப்பது என்பது ஒரு சகோதர உணர்வுடன் உள்ள கட்சியினரே தங்கள் கூட்டணியில் இருப்பதாகவும் இதனால் மக்கள் தங்கள் கூட்டணி மீது பெரிய அளவில் நம்பிக்கை வைத்திருப்பதால் 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் என LK சுதீஷ் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றிக்காக கேப்டன் விஜயகாந்த் நிச்சயம் பரப்புரை மேற்கொள்வார் என்றும் அவர் கூறியிருக்கிறார். கள்ளக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடுகிறீர்களா என்ற கேள்விக்கு அது தொடர்பாக கழக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் முடிவு செய்வார் என்று அந்த பேட்டியில் LK சுதீஷ் தெரிவித்திருக்கிறார். இதேபோல் தி இந்து ஆங்கில நாளிதழுக்கு அளித்துள்ள மற்றொரு நேர்காணலில் தேர்தலுக்கு பின்னர் தமிழக மக்களின் நலனுக்காக தேமுதிகவின் சில கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக பாரதிய ஜனதா கட்சி உறுதியளித்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். தேமுதிக கேப்டன் மன்ற துணை செயலாளரின் தாயார் மறைவிற்கு கேப்டன் விஜயகாந்த் இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கேப்டன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தேசிய முற்போக்கு திராவிடக் கழக கேப்டன் மன்ற துணை செயலாளர் பல்வேறு செய்திகளை இனி சுருக்கமாக செய்தித் துறல்களாக காண்போம். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே முகமூடி கொள்ளையர்கள் கத்தியை காட்டி மிரட்டி நகையை பறித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பந்தல்குடி புறவழிச்சாலை பகுதியில் உள்ள பத்மாவதி என்பவரின் வீட்டில் புகுந்த முகமூடி கொள்ளையர்கள் கத்தி மற்றும் உடைந்த பீங்கான் பாட்டில்களை கொண்டு மிரட்டி அவர்களிடம் நகை மற்றும் பணத்தை பறித்து சென்றுள்ளனர். மேலும் அங்கிருந்த CCTV கேமராவையும் உடைத்து சென்றதால் கொள்ளையர்களை அடையாளம் காணுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் வட மாநிலத்தைச் சேர்ந்த ஆண் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நடத்தப்பட்ட விசாரணையில் இறந்தவர் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த ஜெயராம் என்பதும் வேலை கடினமாக இருப்பதாக கூறியதால் அவரை அழைத்து வந்தவர்களே கொலை செய்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து செஞ்சி காவல்துறையினர் குற்றவாளிகள் 3 பேரை கைது செய்து கடலூர் சிறையில் அடைத்தனர். கும்பகோணம் அருகே மின்சார வாரிய அலுவலர் வீட்டின் கதவை உடைத்து பீரோவில் இருந்த 45 சவரன் தங்க நகைகள் மற்றும் 1 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சாக்கோட்டையைச் சேர்ந்த தொல்காப்பியன் தனது குடும்பத்துடன் கடந்த 10ஆம் தேதி வெளியே சென்றுள்ளார். இதனை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த நகைகள் மற்றும் பணத்தை கொள்ளையெடுத்து சென்றுள்ளனர். இந்நிலையில் வீட்டிற்கு திரும்பிய தொல்காப்பியன் கதவு திறந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து பார்த்தபோது கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை ராயபுரத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஐம்பொன் சிலை மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராயபுரம் செட்டித்தோட்டம் குடிசை பகுதியில் வசிப்பவர்கள் குப்பை தொட்டியில் சாமி சிலை இருப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தனிப்படையினர் 4 அடி உயரம் 60 கிலோ எடை கொண்ட ஐம்பொன் சிலையை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். அப்போது இதே பகுதியைச் சேர்ந்த கறிக்கடையில் வேலை பார்க்கும் கணேசன் என்பவர் சாமி சிலையை கொண்டு வந்து மறைத்து வைத்தது தெரியவந்தது.
வேலூர் மாவட்டம் சோளிங்கர் அருகே குடித்தண்ணீர் வழங்கக் கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஆயல் கிராமத்தில் சுமார் 400க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வரும் நிலையில் கடந்த ஒரு வாரமாக முறையாக குடிநீர் விநியோகிக்கவில்லை என்றும் இதுகுறித்து ஊராட்சி ஒன்றிய அலுவலரிடம் பலமுறை முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். இதனை அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உயர் அதிகாரிகளிடம் பேசி தீர்வு காண்பதாக பொதுமக்களிடம் கூறியதை அடுத்து அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். காரைக்குடி புதிய பேருந்து நிலையத்தில் இளம் வாக்காளர்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் குறித்து செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. வரும் மக்களவை மற்றும் இடைத்தேர்தலையொட்டி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி புதிய பேருந்து நிலையத்தில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் எவ்வாறு வாக்களிப்பது என்பது குறித்து தேவக்கோட்டை கோட்டாட்சியர் ஈஸ்வரி விளக்கம் அளித்தார். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய கோரி கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசியல் பிரமுகர்களின் தலையீட்டால் குற்றவாளிகள் காப்பாற்றப்படுவதாகவும் மேலும் இதில் தொடர்புடைய குற்றவாளிகளை மக்களிடம் ஒப்படைத்தால் அவர்களே உரிய தண்டனை வழங்குவார்கள் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள குற்றவாளி சபரிநாதன் வீட்டில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் தொடர்பான விசாரணையை சிபிசிஐடி போலீசார் தீவிரப்படுத்தி வருகின்றனர். ஏற்கனவே முக்கிய குற்றவாளியான திருநாவுக்கரசு வீட்டில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக சிபிசிஐடி போலீசார் நேற்று விசாரணை மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட மற்றொரு குற்றவாளியான சபரிநாதன் வீட்டிலும் இன்று விசாரணை நடைபெற்று வருகிறது. பாலியல் சம்பவம் தொடர்பான வீடியோக்கள் ஏதேனும் உள்ளதா என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சபரிநாதன் குடும்பத்தினரிடமும் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கோவை வனச்சரகம் மருதமலை அடிவாரத்தில் உள்ள தனியார் காடுகளில் தீ பற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை அணைக்கும் பணியில் வனத்துறையினர், வேட்டை தடுப்பு காவல்துறையினர் மற்றும் கோவை வன உயிரின பாதுகாப்பு நலசங்கத்தினர் ஈடுபட்டனர். ஆனாலும் தீ வேகமாக பரவி வனப்பகுதி முழுவதும் கொழுந்துவிட்டு எரிந்தது. இதனை கட்டுப்படுத்தும் பணியில் 30க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டனர். தேமுதிக கேப்டன் மன்ற துணைச் செயலாளரின் தாயார் மறைவுக்கு கேப்டன் விஜயகாந்த் இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கேப்டன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தேசிய முற்போக்கு திராவிடக் கழக கேப்டன் மன்ற துணைச் செயலாளர் ராஜா சந்திரசேகர் தாயார் பி. தவமணி இன்று அதிகாலை உடல்நலக்குறைவால் காலமானார் என்ற செய்தியை கேட்டு மிகவும் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தேன் என்று கூறியுள்ளார். அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தாருக்கும், உறவினர்களுக்கும், கழக நிர்வாகிகளுக்கும், தொண்டர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும், அவரது ஆன்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் என்றும் கேப்டன் விஜயகாந்த் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். நியூசிலாந்தில் மசூதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 40 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. நியூசிலாந்தின் கிறிஸ்ட்சர்ச் நகரில் உள்ள மசூதியில் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் தொழுகையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். நியூசிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள வங்கதேச கிரிக்கெட் வீரர்கள் சிலரும் அங்கு தொழுகை நடத்த சென்றனர். அப்போது மசூதிக்குள் நுழைந்த மர்ம நபர் ஒருவர் திடீரென துப்பாக்கிச்சூடு நடத்தினார். இதில் 40 பேர் உயிரிழந்ததாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த துப்பாக்கிச் சூட்டில் வங்கதேச வீரர்கள் நூலிடையில் உயிர் தப்பினர். இதனையடுத்து அவர்கள் பத்திரமாக அங்கிருந்து ஹோட்டல் அறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தை கண்டு அப்பகுதி முழுவதும் போலீசார் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அனைவரும் வீட்டை விட்டு வரவேண்டாம் என்று போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். இதேபோல் கிறிஸ்ட்சர்ச் நகரில் உள்ள மற்றொரு மசூதியிலும் மருத்துவமனை வாசலிலும் துப்பாக்கிச்சூடு நடந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. துப்பாக்கிச்சூட்டில் ஈடுபட்டதாக கூறி ஒரு பெண் உள்பட 4 பேரை பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். துப்பாக்கிச்சூடு சம்பவம் காரணமாக நியூசிலாந்து, வங்கதேச அணிகளுக்கு இடையே நாளை நடைபெற இருந்த டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி ரத்து செய்யப்பட்டுள்ளது.